அன்பிற்கினவர்களே வணக்கம். நம்ம எஸ்டிசி ஐஏஎஸ் அகாடமியோடைய 45 டேஸ் கிராஷ் கோர்ஸில் இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் டே 1. இந்த 45 டேஸ் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1க்கு தேவைப்படுற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் அப்படின்றப்ப 45 டேஸில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து ஸ்டாட்டிக் டேட்டா, கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இன்றைக்கி டே 1 ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் ரொம்பவே டிமாண்டடான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்லேருந்து பிவிக்யூஸ், ஒரு சில பிவிக்யூஸ் நம்ம கிளாஸில் பார்த்ததுலேருந்து கேட்டிருக்கோம். இது போக ஒரு 2 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இப்போது 45 டேஸ்மே நமக்கு ஒரு 2 பிவிக்யூ 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. ஏன்னா சமீபத்திய நாட்களில் டிஎன்பிசி கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக சப்ஜெக்டை ரிலேட் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 45 நாள் நாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 90 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 90 கரண்ட் அஃபேர்ஸை சப்ஜெக்டோட லிங்க் பண்ணுறதுனால இந்த 90 கொஷின்ஸ் வந்து நமக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது போக 90 பிவிக்யூஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் 4 கொஸ்டின்ஸ், நச்சுன்னு 4 கேள்வி அப்படின்ற மாதிரி அன்னன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோமோ அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பிவிக்யூ பார்க்க போகிறோம். அப்படி முதல்ல நம்ம பார்க்குற பிவிக்கு இதுதான். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. ஸோ அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரிக்கமேடு ஃபவுண்டர் தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அரிக்கமேடு நல்லாவே தெரியும், இது தஞ்சாவூர் கிடையாது, இது புதுச்சேரி, பாண்டிச்சேரியில் இருக்குது இல்லைங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம், இட் வாஸ் போர்ட் அண்டர் சோலாஸ் அப்படின்றாங்க. மேபி இருக்கலாம், சரிங்களா? ஸோ மேபி இருந்திருக்கலாம், சரிதான். இட் ஹாஸ் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் ரோம், அது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும், ஏன்னா ரோமன் காயின்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. த அரிக்கமேடு ஃபோர்ட் ஹாஸ் க்ளோஸ் ட்ரேடிங் கான்டாக்ட் வித் காவிரிப்பூம்பட்டினம், அது காவிரிப்பட்டணம் கொடுத்துருக்குறாங்க. அழகன்குளம் அண்ட் முசிறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பாசிபிளி இதுவும் கரெக்ட் தான். ரீசன் என்ன அப்படின்னா டைரக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் சரி கிடையாது, பட் இன்டைரக்டாக அது சரிதான். இந்த அரிக்கமேடு அப்படின்றத எப்படி சொல்கிறோம், நம்ம 3 முக்கியமான விஷயங்கள் அரிக்கமேடு பற்றி நமக்கு தெரிய வேண்டியது. ஒன்று, இந்த அரிக்கமேடு அப்படின்றது ஒரு பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்றாங்க, திட்டமிடப்பட்ட நகரம், சரிங்களா? இது போக இது ஒரு போர்ட்டாகவும் இருந்திருக்குது. முக்கியமா இட் வாஸ் அ ட்ரேட் சிட்டி அப்படின்றாங்க. அப்போ உண்மையில் இது 3க்குமே சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை அப்படின்ற புக், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு பிளான்டு சிட்டி, போர்ட் சிட்டி, அது போக ட்ரேடு சிட்டி, குறிப்பாக ரோமன்ஸோட ட்ரேட் பண்ண ஒரு சிட்டி அப்படின்னு இது 3 வாக்கியங்களுக்கும் சொந்தக்காரராக காவிரிப்பூம்பட்டினத்தை சொல்லுது, சரிங்களா? அப்போ லிட்ரேச்சர் எவிடன்ஸை குறைஞ்சு பார்த்தோம்னா காவிரிப்பூம்பட்டினம் தான் வணிக நகரமாக இருந்திருக்கு. முட்டா சிறப்பின் பட்டணம்னு பட்டினப்பாலை ரொம்ப அழகாக சொல்லுது, சரிங்களா? அப்படி காவிரிப்பூம்பட்டினம் தான். ஆனால் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் மூலமாக, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமாக பார்க்குறப்ப இது 3க்குமே சொந்தக்காரர் அரிக்கமேடு, சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கன்ஃபார்மாக தப்பு, மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே செகண்ட் அண்ட் தேர்ட் கன்ஃபார்மாக கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாசிபிளி கரெக்ட். இப்போ டேரெக்டாக கரெக்ட்லாம் சொல்ல முடியாது, பாசிபிளி கரெக்ட் தான். ஏன்னா இந்த காவிரிப்பூம்பட்டினம், அழகன்குளம், முசிறி இதெல்லாம் இதே சங்க காலத்தில் இருக்க முக்கியமான துறைமுகங்களாக இருந்திருக்கு. அப்போ பாசிபிளி கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம், ஆப்ஷன் சி அப்படின்றதுக்கு சரியான விடையாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ அப்படி அடுத்த கொஸ்டினை நோக்கி நாம் நகர்கிறோம். ஓகேங்க, ஸோ எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்கவேஷன் பிளேஸ், என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு, அது எந்தெந்த இடத்துல அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். ஷெல் பேங்கிள்ஸ் அப்படின்றாங்க. அப்போ ஷெல் பேங்கிள்ஸ் எங்கே கிடைச்சிருக்குது? இது வெம்பக்கோட்டையில் கிடைச்சிருக்கு. வெம்பக்கோட்டை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகரில் இருக்கக்கூடியது, சரிங்களா? இந்த விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வெம்பக்கோட்டை. இந்த வெம்பக்கோட்டைனாலே நமக்கு கிராஃபிட்டி சிம்பிள்ஸ் அப்படின்றதும் ஞாபகம் இருக்கணும். ஏன்னா இந்த ஊரில் கோட்டுருவ குறியீடுகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிராஃபிட்டி சிம்பிள்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்குது. இது போக கோல்டு டயடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோல்டு டயடமும் இங்கே கிடைச்சிருக்கு, தங்க தட்டை அப்படின்றாங்க, சரிங்களா? அந்த கோல்டு டயடமும் வெம்பக்கோட்டையில் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்ததா ரிங் பெல், சரிங்களா? ரிங் பெல் அப்படின்னா இது கீழடியிலே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரிங் பெல் நமக்கு அரிக்கமேடிலே கிடைச்சிருக்கு. அதாவது ரிங் பெல்னா
உரைக்கிணறுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஷெல் பேங்கிள்ஸ் இது இங்க மட்டும் தான் கிடைச்சிருக்கா சார்? இல்லைங்க, இது சிவகலையிலையும் கிடைச்சிருக்கு. அது தெரிஞ்சுக்கணும். சிவகலையிலையும் இந்த ஷெல் பேங்கிள்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்து ரோமன் காயின்ஸ். இந்த ரோமன் காயின்ஸ் அப்படின்னா அழகன்புலம். இந்த அழகன்புலம் மட்டும் இல்லாமல் அரிக்கமேட்லேயும் ரோமன் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அரிக்கமேட்ல ரோமன் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. கொடுமணல்ல ரோமன் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது போக இந்த கொங்கு ரீஜன், இந்த கொங்கு ரீஜன்ல குறிப்பா கோயம்புத்தூர் ரீஜனில் ரோமானிய நாணயங்கள் எக்கச்சக்கமா கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிறோம். சில்வர் ஸ்டாம்ப்ஸ் இது டிஃப்ரெண்டா இருக்குது. அப்போ சில்வர் ஸ்டாம்ப்ஸ் எங்கன்னா தொழுகர்பட்டி. நம்ம தொழுகர்பட்டியில் வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்குது? கிராஃபிட்டி சிம்பல் கிடைக்கும். சரிங்களா? கிராஃபிட்டி சிம்பல் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பிவிபி கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிவிபிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கிறது சேஃப். சரி, இதில் எல்லாம் எந்தெந்த மாவட்டம்? இதுவே பிவிபியில் கேட்டுருக்குறாங்க. அழகன்புலம் அப்படின்றது ராமநாதபுரம் மாவட்டம், துளுகர்பட்டி அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு, கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு, வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பிவிக்யூஸ் நமக்கு ஆல்ரெடி இப்போ ரொம்ப சமீபத்தில் நடந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ எப்படி கேட்டுருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதே எக்ஸ்கவேஷன்ஸ் தான். நான் தான் சொன்னேன், ஒரு நாள் அப்படின்னா அந்த நாளில் முக்கியமான டாபிக் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 45 டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து. சரிங்களா? அந்த டாபிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ஒரு எக்ஸ்கவேஷன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழடி and கொந்தகை together provide evidence for urban habitation and associated burial practices. தமிழ்ல ரொம்ப அழகா எப்படி சொல்றாங்கன்னா, கீழடி மற்றும் கொந்தகை ஆகியவை இணைந்து நகரமயமான குடியிருப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய புதைக்குழி ஈமச்சின்ன மரபுகளுக்கான சான்றுகளை வழங்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. இது சரியா? சரி, எக்ஸாக்டா சரி. எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, கீழடி அப்படின்றது அர்பன் ஹேபிடேஷன், கொந்தகை அப்படின்றது இருக்கு இல்லையா, இது பரியல் பிராக்டிசஸ். ஏன்னா வைகை நதிக்கரை நாகரிகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கீழடி ஒரு ஹேபிடட் சைட், கொந்தகை அப்படின்றது ஒரு பரியல் சைட். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சரிதான். அடுத்ததாக பார்க்குறோம், சிவகலை has needed carbonized paddy grains dating back over 3000 years. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நெல் உமிகள் எல்லாமே சிவகலையில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னா நமக்கு தப்பு மாதிரியே தோணும். ஏன் அப்படின்னா இந்த சிவகலை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே அயன் சாம்பிள்ஸ், சிவகலையில் இருக்கக்கூடிய அயன் சாம்பிள்ஸ் கிட்டத்தட்ட 3345 BCE சார்ந்தது. அதே இது இந்த ரைஸ் கிரெயின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ரைஸ் கிரெயின்ஸோட வயசு என்னப்பா அப்படின்னா 1155 BC. அப்ப நம்ம பார்த்தோம்னா இது 3000 ஆண்டுகள் பழமையானது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவசரத்துல 3000 BC நம்ம நினைச்சிருக்கோம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ரைஸ் கிரெயின்ஸ் நெல் உமிகளுடைய வயது 1155 BC. அப்போ ஆப்வியஸா 1000 வயசு அப்படின்னா இன்னைக்கு கால்குலேட் பண்ணா 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்றது சரி. கிளியர் ஆகுமா? புரியுதுங்களா? ஏன்னா 2026ல இருக்கும். அப்போ உங்க பிசியில கொடுக்குறப்ப இப்போ இந்த 2000 சேர்த்து நம்ம சொல்லணும். அப்போ சரியா சொல்லணும்னா 3155 வருஷத்துக்கு முந்தைய ஒரு இடம் தான் சிவகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஸோ அடுத்தது பாருங்க, அழகன்குளம். அழகன்குளம் has produced amphora fragments. அதுவே amphora fragments மண்பானை. இந்த மண்பானை ஓடுகள்லாம் நிறைய இருக்கு. இது இண்டிகேட்டிங் overseas trade with the Roman world. அப்போ இதை யோசிச்சு பார்க்கிறோம். அப்போ அழகன்குளத்துல amphora fragments இருந்ததா? எக்ஸாக்டா இருந்தது. சரிங்களா? இதனாலதான் நமக்கு அழகன்குளத்துல கிடைச்ச அந்த மண்பாண்டத்தை போய் ரோம்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவங்க ஷாக் ஆகுறாங்க. இது எங்கே கிடைச்சது? இது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழகன்குளம் ஒரு ஊர்ல கிடைச்சதுப்பா அப்படின்னு.
அவன் அந்த மண்பானையை பார்த்து என்ன சொல்றான்னா, இது ரோமன் டெக்னாலஜி ஆச்சு, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறான். அந்த அழகு குளத்துல நமக்கு ரொமானிய நாணயங்களும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்க்குறோம், கொடுமணல் இஸ் பிரைமர்லி நோன் அஸ் நியோலித்திக் கேவ் செட்டில்மெண்ட் அப்படின்றாங்க. கொடுமணல் அப்படின்றது ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்போ இங்கே ஐன்ஸ்வல்ட் இண்டஸ்ட்ரி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நியோலித்திக்னா புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புதிய கற்காலம்லாம் கிடையாதுங்க, இது ஐன்சைட், அயன் ஏஜ். அப்போ அயன் ஏஜாக்கான சைட்டா இருந்திருக்கான். சரிங்களா? இந்த கொடுமணல் அப்படின்றத உண்மையான கார்பன் டேட்டிங் வச்சு பார்க்குறப்ப இது 200 BCல இருந்து 200 AD. அப்போ இதை வச்சு சொல்லணும்னா இது அயன் ஏஜையும் தாண்டி 200 BC to 200 ADனா இது சங்க காலத்துல வந்துடுது. கிளியரா இருக்குமா? ஏன்னா கொடுமணல்ல எக்கச்சக்கமான ரொமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. போக இரும்பு உருக்கு ஆலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இரும்பு உருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அயன் ஏஜ்னு எடுத்துக்க கூடாது. அந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்தோம்னா 200 BC to 200 AD. அப்போ அது சங்க காலத்தை சார்ந்தது. சுப்பராயலு அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் அதான் சொல்றாரு. சங்க காலத்துல மிக முக்கியமான சேரர்களின் வணிக தலமாக இந்த கொடுமணல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இன்றைய பதிவுடைய கடைசி கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, மீண்டும் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்ல இருந்து கொடுத்திருக்கிறோம். 11th season of excavation at Keeladi received approval from the Archaeological Survey of India in 2026. அதாவது 2026ஆம் ஆண்டு கீழடி அகழாய்வின் 11ஆம் கட்டத்திற்கு, அதாவது 11ஆம் கட்டம் அகழ்வாராய்ச்சிக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா நமக்கு ஓகே, 11ஆம் ஃபேஸ் அது கரெக்ட்னா 2026 ஒரு டவுட் வந்துருக்கு. கொஸ்டினை நல்லா பார்க்கணும். ஏன்னா இந்த 11th phase of excavation at கீழடி அப்படின்றது எப்போ வந்துருச்சுன்னா 2025 வந்துருச்சு. பார்த்தோம் உடனே 2025 அப்படின்னு நினைச்சோம். கொஸ்டினை நல்லா பார்க்கணும். அப்போ 11th phase of excavation at கீழடி received approval from Archaeological Survey of India in 2026. அப்போ ASC கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சது 2026ல தான் அப்படின்றாங்க. ஆமா, மார்ச் மாசம் 2026ல தான் அப்ரூவல் கிடைக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து டேட்டா கிளியரா இருக்குமா? அப்போ 11ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படின்றத எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டோம்? 2025ல அனௌன்ஸ் பண்ணி ப்ரொபோசல் அனுப்பியாச்சு. ஏஎஸ்சி அதை எப்போ தான் ஓகே சொல்லியிருக்கிறாங்க? ஒரு வருஷம் கழிச்சு 2026ல ஓகே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அப்போ அது கரெக்ட் தான். அடுத்து, கரிவலம் வந்த நல்லூர் has emerged as an important early historic excavation site with Sangam period structural remains. இது போன மாதம் கரெக்டாக சொன்னால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த கரிவலம் வந்த நல்லூர் போன வருஷம் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சார். சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கு. கரிவலம் வந்த நல்லூர். இங்கே என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒரு பிரிக் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சுட்ட செங்கலை பயன்படுத்தி ஒரு கட்டுமானம் எங்கே கிடைச்சிருக்கும் அப்படின்னா கீழடியில் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பெரிய கட்டுமானம் இப்போ எங்கே கிடைக்குது அப்படின்னா கரிவலம் அந்த நல்லூர்ல கிடைக்குது. சரி, அதனுடைய காலகட்டம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இதன் காலகட்டம் 500 BC, கீழடியின் காலகட்டம் 580 BC. அப்போ கீழடியில தான் இந்த பிரிக் ஸ்ட்ரக்சர், அப்போ செங்கல், சுட்ட செங்கல் பயன்படுத்தி ஒரு பெரிய கட்டுமானம் கீழடியில கிடைச்சிருக்கு. அதே விஷயம் இந்த கரிவலம் அந்த நல்லூர்லையும் கிடைச்சிருக்கு. இந்த கரிவலம் அந்த நல்லூர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ரெண்டோட காலகட்டமும் கிட்டத்தட்ட சேமா இருக்கு. சரிங்களா? அதனால இந்த கரிவலம் அந்த நல்லூர் தான் 2ஆம் கீழடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இன்னும் எக்ஸ்கவேஷன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா கீழடியோட கம்பேர் பண்ணவே முடியாது இல்லைங்களா? கீழடி நமக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா டேட்டாஸுமே கீழடியில நமக்கு கிடைச்சிருக்கு. கீழடி மாதிரி கரிவலம் அந்த நல்லூர் கூட மேபி இந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய நம்ம கொடுக்கலாம். அடுத்தடுத்த எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்க்குறப்ப அது சரியா? சரி. அடுத்து வரும்
Pattinamurud is associated with ancient conch shell ornament production. அடே தமிழ்ல பார்க்குறோம். பட்டணமருதூர் பண்டைய கால சங்கு ஆபரண உற்பத்தி நடைபெற்ற மையமாக அறியப்படுகிறது அப்படின்றாங்க. ஆமாங்க, அது உண்மைதான். இது பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா பட்டினமருதூர் அப்படின்றாங்க இல்லையா. அப்போ பட்டினம் அப்படின்னாலே கடற்கரை நகரம் தான், சரிங்களா. அப்போ பட்டினம் கூட்டல் மருதூர், அதான் பட்டணமருதூர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடற்கரை நகராகத்தான் இந்த ஊர் இருக்குது. இந்த பட்டினமருதூர் எங்க இருக்குது அப்படின்னா இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆல்ரெடி தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம நிறைய ஊர்களை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. என்னென்ன பார்த்துருக்குறோம்? ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை எல்லாமே தூத்துக்குடி தான். இப்போ அதில் பட்டினமருதூர் வந்திருக்கு. வெள்ளாளன் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே கூட ஒரு நடுக்கல் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகளை வந்திருக்கும். ஸோ அந்த தூத்துக்குடியை மையமாக வைத்து தான் பொருணை நதி நாகரிகம்னு ஒரு விஷயத்தை படிப்போம். சிவகங்கை மாவட்டம் கீழடியை மையமாக வைத்து தான் வைகை நதிக்கரை நாகரிகம்னு ஒரு விஷயத்தை படிப்போம், சரிங்களா. எஸ், ஓகேங்க, நல்லது. சரி, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்து பார்த்துக்கிறோம். இந்த 4 கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 PYQs, 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ PYQஸும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதும் சரி. ஸோ இது ரெண்டையுமே நம்மளால் ரொம்ப ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிட முடியும். ஏன் 45 நாள் ஒவ்வொரு நாளைக்கு 2 PYQs, 2 கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம முக்கியமான டாபிக்ஸ் தான் எடுக்கிறோம். இந்த கொஷின்ஸ் அங்கே அப்படியே நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். ரொம்ப சமீபத்தில், சரியாக சொன்னால் மார்ச் மாதத்தில் ஒரு நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா சிகை கொற்றான் வரக்கண்ட அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போது சிகை கொற்றான் வரக்கண்ட அப்படின்ற தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டுமாக வேறொரு பதிவு சூப்பராக சந்திக்கலாம். நாளைக்கு நமக்கு தமிழ் லிட்ரேச்சர், அதுவும் குறிப்பாக தமிழ் லிட்ரேச்சர்ஸான எவிடன்சஸ் அப்படின்றது கிளாஸஸ் இருக்குது. காலையில் 10 to 1 கிளாஸஸ், சரிங்களா. இந்த கிளாஸஸில் நோட்ஸ் கொடுத்துருவோம். மத்தியானம் 2 மணிலேருந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. சாயங்காலம் 7 மணிக்கு காலையில் படித்ததை டெஸ்ட்டாக போட போகிறீங்க. ஸோ இன்றைக்கி 7 மணி டெஸ்ட் எழுதிட்டு அவங்க ஸ்கோர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் வேறொரு பதில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கு.